இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 சேஸ் எந்த அளவு கட் ஆகிருக்கு பாருங்கள், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக போல்ட்டெல்லாம் கட் ஆகி சேஸே கட் ஆகி ஃபுல்லாக தொங்கி போச்சு. கஸ்டமர் ரெடி பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணிடலாம் ப்ரோ, விட்டு போங்க பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. பார்த்தாங்க பாருங்கள், ஃபுல்லாக பக்காவாக வந்து ஒரிஜினாலிட்டியாக பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் ஆகிற மாதிரி. சைஸ் ஸ்டாண்ட்லாம் போட முடியுமா ப்ரோன்னு கேட்டார். எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க பண்ணி தரேன் ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி முன்னே 2 வண்டி வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு வண்டி, இதுவுமே வந்து சேஸ் கட் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த வண்டியில் வந்து 2 சைடுமே கட் ஆயிருந்துச்சு. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே சேஸ் வந்து கட் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மட்டுமே 2 வண்டி வந்துச்சு ஃப்ரேம் பெல்ட்டுக்கு. ஸோ 2 வண்டியுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ ரெண்டையுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிவிட்டு நீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ பக்காவும் முடிஞ்சிச்சு ஒர்க்கெலாம். ஸோ 2 வண்டியுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வண்டி வந்து 2 சைடு வந்துச்சு, ஒரு வண்டி வந்து ஒரு சைடு மட்டும் ஃப்ரேம் பெல்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து சைட் ஸ்டாண்ட் போட ரொம்ப சாயுதுன்னாரு. ஸோ அதையுமே பண்ணி கொடுத்தாச்சு ஸ்டாப்பர் வச்சு. அப்புறம் சென்டர் ஸ்டாண்டோட கிளாம்ப் வந்து ரொம்ப பெண்டாக இருந்துச்சு. ஸோ அதையுமே நீட்டாக பற்ற வச்சு ஒரிஜினாலிட்டியாக பண்ணி கொடுத்தாச்சு அவரோட ஸ்டாண்டையே. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டோ கேரேஜ்.